செவ்வாய் பயிற்சி கோச்சார ரீதியாக 12 ராசிகளை செவ்வாய் பகவான் சுற்றி வரும் காலத்தில் இந்த செவ்வாய் பகவான் ஓரொரு ராசியிலும் ஒவ்வொரு பலன்களை மாற்றி மாற்றி தரக்கூடியவர்கள். இந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடத்திற்கு வரும் பொழுது அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்களின் விலை அதிகம் உயரும். குறிப்பாக பஞ்சு, நூல், ஆடைகள், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஆடைகள், தினசரி பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், சந்தனம், குங்குமம், இப்படி பல்வேறு பொருட்களின் விலை பல மடங்கு கட்டாயம் உயரும். இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் யாருக்கு யோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், மகரம், இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் யோகமான பலன்களை அள்ளி கொடுக்க தவறுவதில்லை. அதாவது தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு மிக அதிகமான யோகங்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லப்படுகிறது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷமும், விருச்சகமும், கும்பமும், இந்த 3 ராசிகளுக்கும் செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட்டால், அதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க குறிப்பாக எச்சரிக்கையுடன் செய்யும் காலத்தில் இவர்கள் நஷ்டத்தில் இருந்து வெளிவந்து சுமாரான பலன்களை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். அடுத்தது, நல்ல பயனும் தீய பலனும் யாருக்கு மாற்றி மாற்றி கொடுக்கும் அப்படின்னாக்கா, கடகத்திற்கு யோகம் கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் நல்ல பலனையும் தீய பலனையும் மாற்றி மாற்றி கொடுக்க கடமைப்பட்டவர். அதே மாதிரி தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5, 12 கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் தீய பலன்களையும் சில நல்ல பலன்களையும் செய்து கொடுப்பார். அப்போ தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கல் வாங்கலில் கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, மீனராசி, மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது அதிக கவலைகளை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். இவர்கள் செய்யும் புதிய முயற்சிகளுக்கு பல்வேறு கட்டங்களில் யோசனைகள் செய்து ஒரு காரியத்தை செய்தால் மட்டுமே இவர்கள் விரயங்களில் இருந்து தப்பிக்க முடியும். அப்போ ஒரு காரியத்தை பண்ணப்போ ஒரு முறைக்கு 100 முறை பல பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி இவர்கள் எடுக்கும் முடிவானது சில நல்ல பலன்களை கொடுக்க தவறுவதில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.